எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ முள்ளங்கி வாங்கி வச்சுருக்கிறேங்க. அதை இந்த மாதிரி தோல் செதுக்கிட்டு சின்ன துண்டாக நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, பொடி பொடியாக. இப்போ இது பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குறேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது முள்ளங்கி இந்த மாதிரி தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதை இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க. முள்ளங்கி செதுக்கியும் போடலாம். செதுக்கியும் போடலாம், தூளாக அரிஞ்சு போடலாங்க, நம்ம விருப்பம். தண்ணி ஊற்ற வேணாங்க, இதுலேயே தண்ணி வரும். இதுலேயே இப்படியே முடிஞ்ச அளவுக்கு வேக வைக்கலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க, இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். நான் இதில் தண்ணி தெளிக்கலைங்க, அப்படியே தான் வதங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கி நல்லா சுருங்கி வருங்க, அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. பத்தலைன்னா கூட திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டி நல்லா வதங்கிடுச்சுங்க. முள்ளங்கியும் வெந்துடுச்சுங்க. தண்ணியே தெளிக்க வேணாங்க. இதுலேயே அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, முள்ளங்கி பொரியல் தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, முள்ளங்கி பொரியல் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.